ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொலாக். பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு சிறப்பான சம்பவம். அதாவது என்னன்னா, எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்த பார்வதி அண்ட் கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம மைக் போடாம விளாண்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது டைமும் அதே மாதிரி பண்ணாங்க. ஏன்னா பிக் பாஸ்ல வந்து மெயின் ரூல்ஸ் வந்து மைக் போட்டு தான் பேசணும். ஏன்னா அப்பதான் அவங்க என்ன பேசுறாங்க எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ரூல்ஸே வந்து பாத்தீங்கன்னா மதிக்கல. ஏன்னா தனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கமருதீன் வந்து சூப்பரா விளாண்டுருந்தாப்புல. லவ் கண்டென்ட் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட சேர்ந்ததுல இருந்து அவருக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒப்பீனியன் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு யாராவது வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் திவாகர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து கமருதீனை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீன் கேம் வந்து ஸ்பாயில் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அவர் இண்டிவிஜுவலா விளாண்டாருன்னா ஆல்மோஸ்ட் டாப் சிக்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் வந்து ரொம்ப ரொம்ப பயஸ்டா தேவையில்லாம இந்த இன்வால்வ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட இன்வால்வ் ஆர்ஆர் கூட வந்து பல டைம் சொல்லியிருப்பாங்க. ஆர்ஆர் ரெண்டு அப்புறம் நல்லா கேம் போயிருந்திருக்கும். கமருதீன் வந்து தேவையில்லாத விஷயத்தை இன்வால்வ் ஆயிட்டாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் லவ் கண்டென்ட் பண்றேன்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் இந்த லைன் சீசன்ல லவ் கண்டென்ட்லயே ரொம்ப கேவலமான லவ் சீசன் கண்டென்ட் இதுவாக தான் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேரே சரியில்லை அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்வதி நல்லா கம்ப்ரீட்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நினைக்கிறேன். கண்டிப்பா இது வந்து பிக் பாஸ் மைக் போடாம பேசுனது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆகும். இந்த வாரம் நாமினேஷன்ல எவிக்ஷன்ல பார்வதி இல்லை. ஆனா அப்கமிங் வீக் வந்து செம்மையா வச்சு செஞ்சுருவாங்க. ஏன்னா இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் போட்டு போயிருக்கா. எல்லாருமே இன்னைக்கு செம்ம டோஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தே லாஸ்ட் வீக்கே வந்து கமருதீன் வந்து விஜய் சேதுபதி நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் கேம் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி போயிட்டு இருக்கு, வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி அவங்க வந்து டீட்டெயிலாக கண்டிப்பா பண்ணுவாங்க. கண்டிப்பா ஜெயில் டாஸ்க்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போட மாட்டாங்க. ஏன்னா இதுதான் அவங்க எதிர்பார்க்கலாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.